வாக்யஜ்ஞேன கல்பதாம். சம்யகாஸ்தாபனம் புத்தேஹ சுத்தே பிரம்மணி சர்வதா தத்சமாதானமித்யுக்தம் நது சித்தஸ்ய லாலனம். சம்யகாஸ்தாபனம் புத்தேஹ சுத்தே பிரம்மணி சர்வதா தத்சமாதானமித்யுக்தம் நது சித்தஸ்ய லாலனம். சர்வதா சுத்தே பிரம்மணி புத்தேஹே சம்யக் ஆஸ்தாபனம் யத் தத் சமாதானம். அப்படி படிக்கணும். சர்வதா எப்பொழுதும், சுத்தே பிரம்மணி, இந்த இடத்துல சுத்தே பிரம்மணினா சுத்த சைதன்ய பிரம்மன், நிர்குணே பிரம்மணி, நிர்குண பிரம்மனிடத்தில், நாமரூப ரஹிதமான பிரம்மனிடத்தில், சுத்த சைதன்யாகார விருத்தி, அதுலேயே லட்சியமா இருக்கு. இதை எப்படி கொண்டு வருது? ஒரு சாஸ்திரமும் ஒரு மந்திரங்களும் இதை எப்படி இந்த பிரம்ம விஷயத்தை போதிக்கிறது அப்படிங்கிறதுலையே ஏகாகிரதை. நம்ம படித்தது தத்துவபோதத்தில் சமாதானம் கிம்னா சித்த ஏகாகிரதான்னு படிச்சிருக்கோம். சமாதானத்தை என்ன சொல்கிறோம்? சம்யக் ஆதானம், நன்றாக மனசை ஒரு விஷயத்தில் வைக்கிறது. தைலதாராவ சிந்தனமெல்லாம் சொல்கிறோம், அது தியானத்துக்கு. ஆனால் இங்கேயும் என்னென்னா சொல்கிற போது ப்ராப்பர் லிசனிங்கிறாங்க இல்லையா? ஸோ குரு சொல்கிற போது கேட்கணும், அப்படியே கவனமாக கேட்டுட்டே இருக்கணும். காக்க திருஷ்டிர் பகத்யானம் அப்படி சொல்லி பிரம்மச்சாரிக்கு லட்சணம் சொல்கிற போது அப்படியே கேட்டுட்டே இருக்கணும். என்னதான் சொல்கிறாங்க கவனமாக கேட்கணும். கேட்டு சந்தேகம் வந்தால் அதுக்கு சந்தேகத்தை குருகிட்ட சொல்லி தீர்த்துக்கணும். ஆக சம்யக்கு ஆஸ்தாபனம், நன்றாக நிலைநிறுத்துதல். எதேன்னா புத்தேஹே சம்யக்கு ஆஸ்தாபனம். புத்திய இந்த இடத்துல புத்தி பதம் போட்டதை பற்றி சந்திரசேகர பாரதி சுவாமி சொல்றார். சமசப்தத்தில் சமஹாங்கிற போது மனசுங்கிற பதம் உபயோகப்படுத்தப்பட்டது. விஷய விரஜ்ய விஷய விராத்தாத் தோஷதிருஷ்டியா முகுர்முகு, தோஷதிருஷ்டியா முகுர்முகு ஸ்வலக்ஷ்யே நியதாவஸ்தா மனச சம உச்சியதே. 22வது ஸ்லோகம், 22 இல்லாட்டி 23 போட்டுக்கணும், 22. ஸ்வலக்ஷ்யே நியதாவஸ்தா மனச சம உச்சியதே. அங்க பிரயத்தனம் இருக்குங்கிறார். சமஹாங்கிற போது ஸ்வலட்சியத்தை விட்டு விலகப்படாது. எங்கெங்கே போயிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம், 2 கிளாஸ் கட்டானா பரவாயில்ல அப்படி நினச்சிக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிற. தன்னோட லட்சியத்தை விட்டு மனசு விலகக்கூடாது. அங்கெங்கேயும் அது அப்படியே ஊரை சுத்தும். அதெல்லாம் பண்ணாமல் மனசை உன்னோட வசத்தில் வச்சுக்கோ. பந்தாய விஷயாசக்தம் முக்தியை நிர்விஷயம் ஸ்மிருதம் அப்படின்னு மனசை சொல்கிறோமே. மனையேவ மனுஷ்யானாம் காரணம் பந்த மோக்ஷயோஹோ பந்தாய விஷயாசக்தம் முக்தியை நிர்விஷயம் ஸ்மிருதம். நிர்விஷயம் மனஹா முக்தியை பவதி, விஷயாசக்தம் மனஹா பந்தாய பவதி. மனையேவ மனுஷ்யானாம் பந்தமோக்ஷயோஹோ காரணம். பந்தத்துக்கு மோட்சத்துக்கு மனசுதான் காரணம். விஷயத்தில் ரொம்ப பற்று வச்சிருக்கிற மனசு பந்தஹேது, பந்தத்தை உடைய மனம் விஷயத்திலிருந்து விலகினது. விஷயாசக்தம் நிர்விஷயம் ஸ்மிருதம், முக்தியை நிர்விஷயம் ஸ்மிருதம். அப்படியே சாந்தமாக இருக்குது. அதுக்கு பழக்கம் வேணும், வைராக்கியம் எல்லாம் வேணும். எல்லாத்துக்கும் மேலே அனுகிரகம் நிறைய வேணும், புண்ணியம் இருக்கணும். நிறைய புண்ணியம் பண்ணுறதா தான் இதெல்லாம் வரும்.
அப்புறம் முதல்ல சகாம கர்மா, நிஷ்காம கர்மா, அப்புறம்தான். அது புத்தி சுத்த பிரம்மத்திலே இருக்கணும். எப்ப பார்த்தாலும் இந்த பூர்ண விஷயத்தையே புத்தி நினைச்சுட்டு இருக்கணும். அபூர்ணத்தையே அனாத்மாவையே நினைச்சுட்டே இருக்கக்கூடாது. அது சம்பந்தப்பட்டதை தான் படிச்சுட்டே இருக்கணும். ஒன்று தர்மசாஸ்திர விஷயம், இல்லாட்டி ஈஸ்வர பக்தி விஷயம், இல்லாட்டி பிரம்ம ஜீவாத்ம பரமாத்மா ஐக்கிய ஞான விஷயம். இதுதான் பிரதானம். அப்படி கீழே இறங்குறதா இருந்தால் அந்த ரெண்டோட நிறுத்திக்கணும். அது கீழே இன்னும் கீழே போயிடக்கூடாது. விஷய போகத்துல எல்லாம் இச்சையை மனசுல வச்சுக்க கூடாது. அதான் விஷயம். சுத்தே பிரம்மணி சர்வதா புத்தேஹே ஸ்தாபனம். புத்தியை அதிலேயே வைக்கிறது. வேற எதுலேயும் மனசு தச்சிந்தனம் தற்கதனம் இல்லை, மனசு அதிலேயே இருக்கணும். அதுக்கு பேர் தான் சமாதானம்ங்கிற. அப்படிப்பட்ட இது ஒரு விருத்தி. இந்த விருத்தி என்னன்னா அகண்டாகாரத்தை நோக்கியே போயிட்டு இருக்கு. இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்கு, அந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்கு, இதையே பார்த்துட்டு இருப்போம். அனுபூதி பிரகாசம் இதானே. அதுக்கு தானே நமக்கு டெக்ஸ்ட் வேற இவ்வளோ நிறைய வண்டியா இருக்கு. படிக்கவே முடியலையே. எத்தனை வருஷம் படித்ததையே திரும்ப திரும்ப படிக்க புதுசா இருக்கு. எத்தனை தரம் கீதை படித்தாலும் அழுக்க மாட்டேங்கிறது. கீதா பாஷ்யம் படித்தாலும் அதிலே மனசு வச்சுக்கிறது, அவ்வளோதான். அதில் ருச்சி இருக்கணும், டேஸ்ட். அதில் ஒரு ருச்சி இருந்தால் தானே அதில் ஒரு ஆனந்தம் கிடைக்கணும். படிக்க ஒரு ஆனந்தம் வர்றது. இந்த உண்மையை தெரிஞ்சுக்க நம்மளை பற்றிய உண்மையை நாம் தெரிந்து கொள்ள நமக்கு ஒரு ஆனந்தம் ஏற்படுறது மனசில். அந்த ஆனந்தம் அனித்தியம், அதெல்லாம் வேற விஷயம். அது அனித்தியானந்தம் தானே, பிரதிபிம்பானந்தம் தானே, அதெல்லாம் வேற விஷயம். பிரம்ம வித்தியினால அந்த கரணத்தில் ஏற்படுற ஆனந்தமும் மித்யானந்தம் தான், இல்லைன்னு யாரும் சொல்லலை. அகம் ஆனந்த ஸ்வரூபா அஸ்மி அப்படிங்கிற ஞானத்தினால ஏற்படுற அந்த கரணத்திலையும் அதுவும் பிரம்ம என்னது பிரதிபிம்பானந்தம், அனித்யானந்தம், மித்யானந்தம் எல்லாம் உண்மைதான். அது யாரும் இல்லையே சொல்ற. ஆனா இருக்கிறதுலையே மித்யானந்தத்திலேயே பரமோத்தமமான மித்யானந்தம் இதுதான். மித்யான்னு தெரிஞ்சுக்கிறதுனால ஏற்படுற ஆனந்தம், அந்த ஆனந்தமும் மித்யா. அந்த கரணத்தில் அனுபவிக்கிற ஆனந்தம் மித்யா. அப்படிங்கிற ஞானத்தினால அந்த கரணத்தில் ஏற்படுற ஆனந்தம் என்னது? அதுவும் மித்யாதான். அப்படிங்கிறதுனால ஏற்படுற ஆனந்தம் இது, அதுவும் மித்யா. இப்படி சொல்லிகிட்டே போயிட்டு இருக்க வேண்டியதான். ஆனால் அதில் ஒரு டேஸ்ட் இருக்கணும், ருச்சி இருக்கணும். இதை தவிர எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம், எனக்கு இதே போரும். ஒரு பக்தன் எப்போ பார்த்தாலும் பூஜை பண்ணிகிட்டே இருக்கணுங்கிறான். ஒரு ரிச்சுவலிஸ்டிக்னா எப்போ பார்த்தாலும் ரிச்சுவல் பூஜை பண்ணிகிட்டே இருக்கணும், ஹோமம் பண்ணிட்டு இருக்கணும், அதை பண்ணணும். ஹோமானந்தா, பூஜானந்தா வைக்கலாமே. ஹோமம் பண்ணிகிட்டே இருந்தால் ஹோமானந்தா. இப்போ நம்மளையே சொல்லுவான் நிறைய பேர், இவர் ஹோமானந்தாம்பா உங்க சொல்லிட்டு போகிற. அது வேற விஷயம். அது நான் என்னை பற்றி சொல்லி அவனுக்கு ஒரு சந்தோஷம் கிடைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன நம்மளை சொல்லி அவனுக்கு கொஞ்சம் சந்தோஷம் கிடைக்கிறதுன்னா அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தானே. மன்னிந்தையா எதி ஜன பரிதோஷமேதி நன் அப்பிரயாச ஜனிதோயம் அனுகிரகோமே ஸ்ரேயார்த்தினோஹி புருஷாக பரதுஷ்டி ஹேதோஹோ கிளேஷார்ஜிதான்யபி தனானி பரித்தியஜந்தி. நம்மளை நிந்த பண்றதுனால ஒருத்தன் சந்தோஷப்படுறான்னா அது எனக்கு ரொம்ப சந்தோஷங்கிறார் பர்திருகிரி. நிறைய பேர் கஷ்டப்பட்டு பணத்தை கொடுத்து ஒருத்தனை சந்தோஷப்படுத்த பார்க்கறான், நடக்க மாட்டேங்கிறது. ஆனா நான் பணம் கொடுக்காமே அவனுக்கு என்னால் அவனுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது, அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவனுக்கு சந்தோஷம் என்ன வச்சு என்ன நிந்த பண்றதுனால அவனுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிறதுனா அந்த சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கு நான் ஒரு காரணமா இருக்கிறதுனால நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்னா என்ன பண்ண முடியும்? அவன் சொல்ல உன்னை திருத்த முடியாதுன்னு போவான் நம்மளே. ஹோமானந்தா பூஜானந்தா சொல்லலாம், தப்பே கிடையாது. அப்போ தத் சமாதானம் இத்தியுக்தம், அதுக்கு பேர் தான் சமாதானம். வேற எதுலையும் மனசு போவே மாட்டேங்கிறது. யஸ்ய பிரம்மணி ரமதே சித்தம் நந்ததி நந்ததி நந்தத்தேவ. அதுதான் இது. திரும்ப திரும்ப என்ன பண்ண குரு என்னத்தை சொல்லிகிட்டே இருக்கார், திரும்ப திரும்ப தத்துவமசியை வேற வேற விதமா சொல்லிட்டு இருக்கார். இவனும் திரும்ப திரும்ப என்னத்தை தியானம் பண்ணிட்டு இருக்கான்னா அகம் பிரம்மாஸ்மியை வேற வேற விதமா தியானம் பண்ணிட்டு இருக்கான், அவ்வளவுதான்.
அகம் பூர்ணோஸ்மி சுத்தோஸ்மி முக்தோஸ்மி நித்யோஸ்மி ஏதோ ஒரு வாக்கியத்தை பண்ணிட்டு புரிஞ்சுட்டே இருக்கான். அதுக்கு பேர் தான் சமாதானம். கான்சன்ட்ரேட்டடா கேட்கறது, அது ஒரு நேச்சுரலா வரணும். முதல்ல ஆர்டிபிஷியலா இருக்கலாம், ஆனா சத் சங்கத்தினால்தான். அதுக்கு தான் முதல்ல சகுண பிரம்ம உபாசனை பண்றது. அந்த சாஸ்திரத்தில் வரும் கிருத்தோபாஸ்தி அகிருத்தோபாஸ்தின்லாம் வரும். உபாசனை பண்ணினவனுக்கு தான் இது வரும், உபாசனை பண்ணாதவனுக்கு இது வராது. அந்த அதிருஷ்ட சக்தியில தான் சில இதெல்லாம் சம்பாதிக்க வேண்டியிருக்கு. எல்லாம் திருஷ்டமாவே பண்ணிட முடியாது, அதிருஷ்ட சக்தி நிறைய வேண்டியிருக்கு. அதிருஷ்ட சக்தி இல்லாம இதெல்லாம் கிடைக்கிறது இல்லை. அதுக்கு தான் இவ்வளவு ஆராதனைகள்லாம் பண்ண வேண்டியிருக்கு, அதிருஷ்டத்துக்காக தான். ஆனா அதிருஷ்டம் என்னதுன்னா, இந்த அத்வைத சித்தாந்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு அதிருஷ்டம் வேணும், அதுல ஒரு ருச்சி வேணும். ஈஸ்வரானுகிரகாதேவ பும்சாம் அத்வைத வாசனா, இங்கதான் வரப்போறதுன்னு நினைக்கிறேன். மகாபய கிருதத்ராணா த்வித்ராணாம் உபஜாயத்தே. ஈஸ்வரனுடைய அனுகிரகம் இருந்தால் தான் இந்த அத்வைத சித்தாந்தம் புரியும். அது யாரோ சில பேருக்கு தான் புரியும். த்வித்ராணாம் உபஜாயத்தே. ஆனா இது எல்லா விதமான துக்கத்திலிருந்து விடுவிக்கும். மகாபய கிருதத்ராணா, அத்வைத வாசனாவோட விசேஷனம். மகாபய கிருதத்ராணா அத்வைத வாசனா தித்ராணாம் உபஜாயத்தை. ஈஸ்வரானுகிரகாதேவ, ஈஸ்வரானுகிரகாதேவ உபஜாயத்தை, தித்ராணாமேவ உபஜாயத்தை, அத்வைத வாசனா உபஜாயத்தை, மகாபய கிருதத்ராணா அத்வைத வாசனா உபஜாயத்தை, தித்ராணாமேவ ஈஸ்வரானுகிரகாதேவ. இப்போ இதில் ஒரு ருச்சி வரணும். அது என்னன்னு, அது மாத்திரமில்லை, நிறைய பேர் என்ன பண்ணுவான், மனம் போன போக்கில் போறதுனால அது சொல்றாரு திரும்ப, நது சித்தஸ்ய லாலனம். மனசு கேட்கறதெல்லாம் கொடுத்து கொஞ்சம் கூடாது. இந்த இடத்துல லாலனம்னா கொஞ்சறது. கண்ணே மூக்கே முத்தே மணியே இப்படிலாம் கொஞ்சறோம் இல்லையா, குழந்தைய கொஞ்சறோம். இப்படிலாம் யாரை கொஞ்சணும்னு நினைக்கிறோமோ கொஞ்சறோம். அப்ப எல்லாம் இந்த கொஞ்சறதுங்கிற மாதிரி, கொஞ்சறதுன்னா என்ன அர்த்தம், மனசுக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்கறது. அது குழந்தைக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுக்கறது. குழந்தை ரொம்ப அழுதுதுன்னா அது எது கேட்கறதோ அதை கொடுத்து விடுறது. குழந்தை ரொம்ப அழறது, பிடிவாதம் பிடிக்கிறது, இதை கொடுத்து தான் ஆகணும்னு கேட்கறது அப்படின்னா எந்த அம்மாவாவது கெடுதலை கொடுப்பாளா? அது ஒரு பாய்சன் பாட்டில் வச்சிருக்கு, அதுதான் சாப்பிட்டே அது பார்க்கணும், எடுங்கிறது, அது தராங்கிறது, அதை கொஞ்சம் கொடுன்னு கேட்கறதுன்னு வச்சுப்போம். கொடுத்துருவாங்களா? குழந்தை ரொம்ப பிடிக்கிறதுன்னு கேட்டா, குழந்தைக்கு பிடிக்கிறதுங்கிறதுக்காக குழந்தைக்கு கொடுத்துருவோமா? குழந்தைக்கு எது நல்லதோ அதைத்தான் கொடுப்போம். குழந்தை அடம் பிடிச்சாலும் குழந்தைக்கு எது நல்லதோ அதைத்தான் தாயும் தந்தையும் கொடுப்பாங்க. அப்படிதான் உலகத்துல விவஸ்தை. ஆனா குழந்தைங்கள்லாம் கேட்கறது அப்படி கொடுக்குற மாதிரி இந்த மனசு அப்படித்தான் கேட்கறது. எனக்கு கொஞ்சம் ஒரு அவுட்டிங் மதுரைக்கு போகணும் போல தோன்றுறது, அங்கே போய் ஹோட்டலில் சாப்பிடணும்னு தோன்றுறது, அங்கே போய் ஒரு சினிமா பார்க்கணும்னு தோன்றுறது, நகைக்கடைக்கு போயிட்டு வரலான்னு தோன்றுறது. அதுக்கு போய் வாங்க, நான் வரிசையாக சொன்னால் உங்களுக்கு அப்புறம் ஒரு மாதிரி ஆகிடும். நிறைய சொல்லலாம், அங்கே போகணும், இங்கே போகணும், அதை பார்க்கணும், இதை பார்க்கணும், மனசு என்னெல்லாமோ கேட்குறது. ஒரு இடத்துல உட்காரு, தாய்மானவர் சொன்ன மாதிரி என்ன, கண்மூடி ஒரு கணம் இருக்க என்றால் பாழ்த்த கர்மங்கள் போராடுதேங்கிறார். கண்மூடி ஒரு கணம் இருக்க என்றால் பாழ்த்த கர்மங்கள் போராடுதே. அதில் இப்படியே அங்கேயும் அலைஞ்சினது. இதில் என்னவோ ஒரு மாதிரி வேதாந்தம் ஒண்ணுதான், எத்தனையோ விஷயம் எனக்கு தெரியும், அதில் வேதாந்தம் ஒன்று அப்படி இருக்கக்கூடாது. அப்படின்னா மோட்சம் கிடைக்காது. மோட்சம் எல்லாம் பற்றி இல்லை இல்லை எனக்கு தெரியுது, அகாடமிக்காக படிக்கிறதுக்காக இல்லை, என்னோட வாழ்க்கை இது. எனக்கு நூலறிவுக்காக நான் படிக்கலை, என் வாழ்க்கையில் நான் மனசுக்கு நிம்மதியாக இருக்கிறதுக்காக படிக்கிறேன். அப்படி இருக்கிறவனுக்கு தான் இதில் ருச்சி ஏற்படும். அவன் நினைச்சதெல்லாம் கொடுக்க மாட்டான். மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம். அதில் மனசு நம்மளை கெடுத்துடும். ஹித சத்ருங்கிறாங்க. நம்முடைய மனசை நாம் நம்பக்கூடாது. நம்ம மனசுக்கு எது நல்லது கெட்டதுன்னு தெரியாது.
சாஸ்திரம் சொல்றதை தான் கேட்கணும். சத்தியம் வத தர்மஞ்சர நான்ருத்தம் வதேத் நமாகும் சமஷ்ணீயாத் நஸ்திரியம் உபேயாத் சோதனா லக்ஷணார்த்தோ தர்மஹா. இதை பண்ணு, இதை பண்ணாதே. எதுக்கு இப்படி திரும்ப திரும்ப சொல்லணும் விதி நிஷேத வாக்கியங்கள்லாம்? அல்ல, தர்மா தர்ம விவேகத்தினாலேயே நிறைய சரி பண்ணியிருப்போம். அப்படி இருந்தாலும் இது என்னன்னா, எப்ப பார்த்தாலும் விஷய போகங்கிறது எங்கெல்லாமோ லோகத்துக்கு போயிடும். ஆகையினால அது சொல்றார், அதெல்லாம் சித்தஸ்ய லாலனம் நது சமாதானம். சமாதானம்னா வழக்கத்தில் அது இருக்கு, குழந்தைய சமாதானப்படுத்துனா. குழந்தைய சமாதானப்படுத்துறதுன்னா என்னது? அது கேட்கறத கொடுத்து சமாதானப்படுத்துறது. வழக்கத்தில் அப்படித்தானே ரூಢி அர்த்தம் இருக்கு. சமாதானம்னா என்ன? கொஞ்சம் சாந்தமா போங்கோ, சமரசமா போங்கோ, சமாதானமா போங்கோ, வம்பு தும்பு வேண்டாம், இந்த ஊருக்கே சமாதானபுரம்னு பேர் வச்சிருவோம். சித்தத்தை கொடுத்து அதுக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுத்து சமாதானம் பண்றதுக்கு பேரு சமாதானம் இல்லை. சுத்த பிரம்மன்ல எப்பவும் மனசை ஒருமுகப்படுத்துறதுக்கு பேர் தான் சமாதானம். நது சித்தஸ்ய லாலனம் சமாதானம் பவதி பாலவத்து. சித்தஸ்ய, அதாவது சித்தம் இங்க குழந்தையோட ஒப்பிடப்படுறது. லாலனம் கொடுத்து தேவையானதை கொடுத்து சமாதானம் பண்றது. அது இல்லப்பா, அதுக்கு அர்த்தம் இல்லை இங்க. சுத்தே பிரம்மணி புத்தேஹே சம்யக்கு ஆஸ்தாபனம். திரும்ப திரும்ப வச்சு பழக்கணும். ஆனா இது பிரயத்ன விசேஷமா என்னன்னா, இதெல்லாம் இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணும் சொல்றது. நேச்சுரலா வந்துடும். ஒழுங்கா சாஸ்திரத்துல ஸ்ரத்த வச்சு தர்மானுஷ்டானம் பண்ணி ஈஸ்வர பக்தி பண்ணினா, சத் சங்கத்துல இதெல்லாம் இந்த குணங்கள் இருக்கிற ஜனங்களோட பழகினா, எத்யதாச்சரதி ஸ்ரேஷ்டகாங்கிற மாதிரி அதோட பழகினா, இதெல்லாம் என்னது அனாயாசமா வந்துடும். ஆனா அவங்கள விட்டு பிரியக்கூடாது. அவங்கள்ட்ட ஸ்ரத்தை இருக்கணும். அவங்கள கமெண்ட் அடிச்சுட்டு இருக்கக்கூடாது. எல்லாம் யூஸ்லெஸ் அப்படி இப்படிலாம் கமெண்ட் அடிச்சுட்டு இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா அந்த இடத்துல அந்த பாபம் சேர்ந்துடும், நடக்கிற புண்ணியமும் கெட்டு போயிடும். தத் சமாதானம் இத்தியுக்தம் நது சித்தஸ்ய லாலனம். சரி, யத்யபி ஸ்வலக்ஷ்யே நியதாவஸ்தாரூப சமாபேக்ஷயா பேதः ந லக்ஷ்யதே ஈத்ருஷே சமாதானே ததாபி முहुः முहुः தோஷதிருஷ்டியா விஷயேभ्यो விரஜ்ய ஸ்வலக்ஷ்யே நியதாவஸ்தா இத்யனேன யதோ யதோ நிஷ்சரதி மனశ్చஞ்சலமஸ்திரம் ததஸ்ததோ நியம்யைதத் ஆத்மனியேவ வசம் நயேத் இதி கீதோக்தரீத்யா சமாவஸ்தாயாம் பிரயத்ன விசேஷः அபேக்ஷ்யதே சங்கல்ப விகல்பாத்மகஸ்ய மனசः ஸ்திரீகரணே அதயேவ அத்ர அத்தியவசாயாத்மிகாயாः புத்தேः, புத்தி சப்தம் எடுத்துருக்கார், சுத்தே பிரம்மணி சம்யகாஸ்தாபனம் சர்வதா இத்யனேன சங்கல்ப விகல்ப வினிர்முக்தத்வம் அந்தఃகரணஸ்ய பிரகிருதே கதிதம் பவதி. அதயேவ மனசப்தம் விஹாய நிர்ணயாத்மக விருத்திமத் புத்தி சப்தः பிராயோஜி. புத்தி சப்தः பிராயோஜி பிரயோகம் கிருத்தவான் இத்யர்த்தः. தத்ராபி சுத்தே பிரம்மணீதி நிர்குணம் கத்யதே சர்வோபாதி வினிர்முக்தம். எல்லா உபாதிகளிலும் விடுபட்ட நிர்குணத்தை சொல்றார். சம நிரூபண அவசரே ஸ்வலக்ஷ்யே நியதாவஸ்தா இத்யனேன சகுணே நியதாவஸ்தேனாபி சாந்தத்வம் மனசா வக்தும் சக்கியம். அங்க சகுண பிரம்மன் எடுத்துக்கணுங்கிறார் சமத்துல. சகுண பிரம்ம தியானத்தினால சமஹா, நிர்குண பிரம்ம தியானம் சொல்றார். இப்படி வேணா எடுத்துக்கலாம், தப்புன்னு இல்லை. சமஹான்னா கொஞ்சம் பிரயத்தனம் இருக்கு எண்ணங்களை கட்டுப்படுத்துறதுல. இங்க கட்டுப்படுத்துறதுல பிரயத்தனம் இல்லை, இது ஆட்டோமேட்டிக்கா வருது. இன்னும் நிறைய இருக்கு, இதை பத்தி விசாரம் இன்னும் முடிய போறது இல்லை, நிறைய வருகிறது. சமஹா இதி சாதனம் கச்சதே சமாதானம் தஸ்ய பலம். சமஹா இதி சாதனம் கச்சதே, சமஹாங்கிறது சாதனம், அதோட பலந்தான் சமாதானம். தஸ்யைவ பரிபாகः இதி. லோகே பாலகாः விசேஷதः ருதந்தி சேத் ததிஷ்டம் தத்வா சமாதத்தே ஜனாः தத்வத் மனசः யதேஷ்டம் விஷயமார்க்க சஞ்சரணம் ந சமாதானமித்யாக. மனசு யதேஷ்டமா விஷயத்துக்குள்ள போகக்கூடாது, அதுதான் சொல்ற சமாதானமித்யாக. நது சித்தஸ்ய லாலனமிதி. யத்வா
சுபாசுபாபியாம் மார்காபியாம் வகந்தி வாசனா சரித் பௌருஷேண பிரயத்னேன யோஜனீயா சுபே பதி. ஒரு ஸ்லோகம் இருக்கு. சுபாசுபாபியாம் மார்காபியாம் வகந்தி வாசனா சரித். வாசனா சரித்துனா நதி. இந்த வாசனைங்கிற ஆறு இருக்கே, என்ன பண்றதுன்னா நல்ல வழியிலையும் கெட்ட வழியிலையும் போயிட்டு இருக்கான். நதி வரும்போது இப்படி இப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு போகுமோ இல்லையோ, அது மாதிரி இந்த வாசனா சரித்து நல்ல கோயிலுக்கும் போகும், சாயங்காலமே கிளப்புக்கும் போகும். சுபாசுபாபியாம் மார்காபியாம் வகந்தி வாசனா சரித்து. ஆனா நீ என்ன பண்ணணும்னா பௌருஷேண, அது ரெண்டுக்கும் போகக்கூடியதுதான். நீ என்ன பண்ணணும்னா பௌருஷேண பிரயத்னேன, உன்னுடைய முயற்சியினால யோஜனீயா சுபே பதி, நீ முயற்சி பண்ணு, சுப மார்க்கத்துல தான் வைக்கணும். அதுக்கு எஃபர்ட் எடுங்கிற. அப்படி நினைச்சபடிலாம் பண்ணாதே, கொஞ்சம் கொஞ்சமா பழக்கு. அப்படி ஒரு இது. அசுபேஷு சமாவிஷ்டம் சுபேஷ்வேவ அவதாரையே, நிறைய கோட் பண்றார். ஸ்வமனః புருஷார்த்தேன பலேன பலினாம் வர அசுபாத் சாலிதம் யாதி சுபம் தஸ்மாத் அபீதரத் ஜந்தோஷ்சித்தம் து சிசுவத் தஸ்மாத் தச்ச தச்சாலயேத் பலாத் சமதா சாந்த்வனேனாசு ந திராகிதி சனைஷனைஹ பௌருஷேண பிரயத்னேன லாலயேத் சித்த பாலகம் இது வாசிஷ்டரீத்யா. வாசிஷ்டம் லகு யோக வாசிஷ்டம், அதுலேருந்து கோட் பண்றார் நிறைய. அதாவது தப்பான வழியில் அதர்ம வழியில போன புத்திய முயற்சி பண்ணி பலமா முயற்சி பண்ணி, அதுக்காக இது பண்ணக்கூடாது, சப்ரஸும் பண்ணக்கூடாதுங்கிறோம் இல்லையா. சப்ரஷனும் பண்ணக்கூடாது, எக்ஸ்பிரஷனும் பண்ணக்கூடாது. எக்ஸ்பிரஷன் பண்ணினா தர்ம சங்கரமெல்லாம் ஏற்படும், குழப்பங்கள்லாம் நிறைய வரும் வாழ்க்கையில். அக்கிரமம் பண்ணினா எக்ஸ்பிரஸ் நம்ம மனசுல இருக்கு, அதை நான் எக்ஸ்பிரஸ் பண்ணிவிடுவேன் அப்படின்னா, எக்ஸ்பிரஸ் பண்ணா அது ஒரு ப்ராப்ளம், அது இன்னொருத்தனுக்கும் சேர்த்து பாதிக்கும். சப்ரஸ் பண்ணினா என்னோட வாழ்க்கை நான் என்னோட மனசு நான் டிப்ரெஸ் ஆகிடுவேன். டிப்ரெஸ் ஆகிட்டா என்னால் ஒன்றும் ஆக்டிவாக இருக்க முடியாது, ஜென்மா வீணாக போயிடும். அதுக்கு தான் பக்தி மார்க்கத்தில் எல்லாம் போய் நல்ல வழியில் மனசை திருப்பி பூஜைகள் எல்லாம் அதில் ருச்சியை உண்டு பண்ணி இப்படி தான் பண்ணணும். அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமாக புண்ணியம் சேர்த்து சேர்த்து அப்புறம் இந்த புண்ணியம் ஒரு நாளைக்கு பெருசாக வேலை செய்யும். கஷ்டப்பட்டு இப்படி இப்படி புண்ணியம் சேர்த்துக்கணும். என்னது அந்த ஸ்லோகம் சொல்றோமே, தர்மம் சனை சஞ்சினுயாத் வல்மீகமிவ புத்திகாக பரலோகே சகாயார்த்தம் சர்வபூதான் யபீடயன். தர்மத்தை கொஞ்சம் கொஞ்சமா கடைப்பிடிக்கணும். எப்படி கரையாம் புத்து கட்டுறதோ அது மாதிரி. வல்மீகமிவ புத்திகாக பரலோகே சகாயார்த்தம், வாழ்க்கையில பரலோகம்னா என்ன, இன்னொரு சரீரம் இல்லாட்டி இந்த சரீரத்திலே பிற்கால வாழ்க்கை. அப்ப இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். யாரையும் ஹிம்சை பண்ணாம பண்ணணும். சர்வபூதான் அபீடயன் இதெல்லாம் சொல்லி என்ன சொல்றார், அசுபாத் அசுபேஷு சமாவிஷ்டம் சுபேஷுவேவ அவதாரையேத். அசுபத்துல போற மனசை எடுத்து சுபத்துல வை. அது ஸ்வமனஹா புருஷார்த்தேன பலேன புருஷார்த்தேன பண்ணு. சுபேஷு ஏவ அவதாரையேத், இருக்கும்படி பார்த்துக்கோ. அசுபாத் சாலிதம் யாதி சுபம் தஸ்மாதபீதரத். அசுபத்துல சலிக்கிற மனச திரும்பவும் சுபத்துக்கு கொண்டு போ. ஜந்தோஷ்சித்தம் து சிசுவத் தஸ்மாத் சாலயேத் பலாத். அது அங்கேயும் அதில் அலையும் திருப்புங்கிறார். இதெல்லாம் நிறைய இருக்கு இதுல எல்லாம். இருந்தாலும் இதெல்லாம் என்னத்துக்கு சொல்றேன்னா, இந்த சமாதானம்ங்கிறது ரொம்ப கான்சன்ட்ரேட்டடா படிக்கணும். வேற எதுலையும் அங்கங்க விட்டா கொஞ்சம் லீவு கிடைச்சதுன்னு சொல்லி ஊருக்கு போகலாமா, அங்க போகலாமா, இதை பார்க்கலாமா, மனசுல அப்பப்போ வருதே. என்ன பாபம் பண்ணவோ தெரியும். அதுக்குதான் சுவாமிவா பிரதர்ஷனம் பண்ணுன்னா, யானி காணிச்ச பாப்பானி ஜென்மாந்தர கிருத்தானிச்சா தானி தானி வினஷ்யந்தி பிரதட்சிண பதே பதே. திரும்ப திரும்ப பிரதட்சிணம் பண்ணிட்டே இரு, என்னெல்லாம் பாபம் பண்ணியோ போயிடும். யானி காணிச்ச பாப்பானி, என்னெல்லாம் பாபம் பண்ணிருக்கியோ தெரியாது. ஜென்மாந்தர கிருத்தானிச்ச, இந்த ஜென்மாவில இல்லை, இதற்கு முன்னாடி ஜென்மாக்கள் எல்லாம் பண்ணினது.
பிரதட்சிண பதே பதே தானி தானி வினஷ்யந்தி. சுத்தின்ண்டே இருந்தீங்கன்னா கோவில் எல்லாம் அது அன்னன்னைக்கு நிறைய போயிட்டு இருக்கு. எத்தனை சுத்துறமோ அத்தனை பாபம் போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். எத்தனை நேரம் தான் சுத்துறது, எத்தனை நேரம் தான் வேதாந்தம் படிக்கிறது, எத்தனை நேரம் தான் இதையே பண்ணிட்டு இருக்குது. கொஞ்சம் ஒரு டைவர்ஷன் வேண்டாமா, ஒரு ரிலாக்ஸேஷன் வேண்டாமா? நிறைய பேர் சொல்றாங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க, ஓவரா இது பண்ணாங்க. இவ்வளவு பண்ணினா தான் இவன் இத்தினுண்டுக்காக வருவான். என்ன ஒரேடியாக ரிலாக்ஸ் பண்ணு கடைசியில் அது பிரதானமாயிடும், இந்த சீரியஸ்னஸ் போயிடும். அதனால என்னைக்குமே ரிலாக்ஸே பண்ணக்கூடாது. இன்னும் டைட் பண்றது வழி இருக்கான்னு பார்க்கணுமே தவிர தர்மத்துல அப்படி என்ன புண்ணியம் பண்ணி செத்துட்டு போறோம். பாவம் பண்ணி சாகிறதுக்கு பதிலா புண்ணியம் பண்ணி செத்துட்டு போறது. அதுதானே அது ஒரு ஃபேமஸ் ஸ்லோகம் இருக்கே, சுகத கிரியதே ராமா போகா பஷாத் தந்த ஷரீரே ரோகா யத்யபி லோகே மரணம் சரணம் ததபி ந முஞ்சதி பாபாச்சரணம். யத்யபி லோகே மரணம் சரணம் ததபி ந முஞ்சதி பாபாச்சரணம். சரியான ஸ்லோகம் அது. எப்படி இருந்தா நீ சாக போற, பாவத்தை பண்ணிட்டு ஏன்பா சாகணும், புண்ணியத்தை பண்ணிட்டு செத்து போய் அப்படிங்கிற ஆச்சாரியர் ஸ்ரவணத்துக்குள்ள யோக்கியத்தை தகுதியை உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார். சாதன சதுஷ்டய சம்பத்தியில விவேகம், வைராக்கியம், சமாதி ஷட்க சம்பத்தி பூர்த்தி ஆயிடுது, நிறைவு பெற்றுவிட்டது. இப்போ முமுட்சுத்வம், அதுக்கு லட்சணம் சொல்லுகிறார். எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். சமஹா, தமஹா, உபரதிஹி, திதிக்ஷா, ஸ்ரத்தா, சமாதானம். முடிஞ்சது. ஆறும் சேர்த்து ஒன்றாக எடுத்துக்கிறோம். சமாதி ஷட்க சம்பத்தி. எண்ணங்கள்ல கட்டுப்பாடு இருக்கணும், புலநடக்கம் இருக்கணும். ஏன்னா மனசு தான் இந்திரியங்கள் பின்னால போறதுனால மைண்ட இந்திரியங்கள் பின்னால போகாம கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும். ஆக தமஹா. அப்புறம் விஷயங்கள்லாம் வாசனா ரூபமா இருந்தாலும் அதையும் என்டர்டெயின் பண்ணக்கூடாது, அதை செயல்படுத்த கூடாது. பொறுமை ரொம்ப முக்கியம். திதிக்ஷா முக்கியமாக. குளிர், வெப்பம், வியாதி, இது மூணையும் பொறுத்துக்கணும். இப்பெல்லாம் நமக்கு நிறைய வசதிகள்லாம் இருக்கு, ஃபேன் இருக்கு, ஏசி இருக்கு. ஆனால் அந்த காலத்துல எல்லாம் காடுகளில் தான் படிக்கணும். ரொம்ப அரண்யம் இயாத் புனர்ன இயாத்துன்னு ஒரு வாக்கியம் இருக்கு. ஒரு இடத்துல எழுதுறாரு ஆதிசங்கரர், காட்டுக்கு போயிட்டு திரும்பி வராதே. இப்போ அங்கே போனால் அங்கே இருக்கிறத அங்கே இருக்கிற சிச்சுவேஷன்லாம் அக்செப்ட் பண்ணிக்கணும். ராமாயணம் படித்தாதான் தெரியும் காட்டில் எப்படி சிரமப்படுறார் ராமச்சந்திரமூர்த்தி தெரியும். நம்ம இன்னும் சுலபமாக இங்கே உட்காந்து ஏசி ரூமில் உட்காந்து ராமாயணம் கேட்டுருக்கோம். ஆனால் ராமர் முதல் நாள் அவரோட அனுபவத்தை பார்த்தா தெரியும். அவரால் அதை ஒத்துக்க முடியல, சொல்லிவிட்டார். விரதம் எடுத்துட்டாச்சு, வந்தாச்சு. முதல் நாள் அவரால் அதை ஜீரணம் பண்ண முடியல. இப்படி ஒரு கஷ்டம் நம்ம அனுபவிக்கிறோமே அப்படிங்கிறார் ராமர். ராமாயணம் படித்து பார்த்தா தெரியும். லக்ஷ்மணங்கிட்ட சொல்றார், நான் நினைச்சிருந்தா எல்லாரையும் ஒரு வழி பண்ணியிருப்பேன், எல்லாரையும் என்னால் இது பண்ண முடியும். ஆனால் தர்மத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கேங்கிறார். ஏன்னா இவ்வளோ கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை, என்கிட்ட அவ்வளோ பராக்கிரமம் இருக்கு, இருந்தாலும் நான் தர்மத்துக்கு கட்டுப்பட்டு பேசாமல் இருக்கேன், இந்த கஷ்டத்தை சகிச்சுக்கிறேன்
கைகேயி நினைச்சது நடந்துடுத்து பார்த்தியா அப்படிங்கிற. லக்ஷ்மணன் ஆறுதல் சொல்றான் ராமருக்கு, நீங்க இப்படிலாம் மனசு தளரக்கூடாது, அதனால நம்ம எப்படியாவது இந்த 14 வருஷத்தை நம்ம சமாளிச்சுடுவோம் அப்படின்னு ஆறுதல் சொன்னதுக்கு அப்புறம் சமாதானம் ஆற. இது மூலம் நிறைய சைக்கலாஜிக்கல் மன ரீதியான மனோ தத்துவ ரீதியான பல விஷயங்கள் இதில் இருக்கு. ஆயினும் நம்ம கற்பனையில் இருப்போம். ராமாயணம் படிக்கிற போது தான் தெரியும், அந்த ஸ்லோகங்கள்லாம் பார்க்குற போது தெரியும். ரொம்ப நேரம் இல்லை, கொஞ்ச நேரம், ஜஸ்ட் ஒரு கலக்கம் வரது இருக்கு. இந்த வார்த்தைகளை சொல்லவும் சொல்றார், கைகேயி திட்டுறார். எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, ரொம்ப கொஞ்ச நேரம் தான், ரொம்ப நேரம் எல்லாம் கிடையாது. அவருக்கும் அந்த எதுக்கு சொல்றேன், இந்த திதிக்ஷையை பத்தி சொல்ற போது, ரெண்டு புறம் இதிகாசத்திலையும் சரி, ராமாயணத்திலையும் சரி, மகாபாரதத்திலையும் சரி, இந்த வனவாசம் இருக்கு. அதனால நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இந்த வனவாசத்துல தான் அவங்களுக்கு ரொம்ப பக்குவமே வருது. வனவாசத்துல தான் அவங்களுக்கு நிறைய, அதுவும் எப்பேற்பட்டவங்க அவங்கெல்லாம் பெரிய ராஜாக்கள், எவ்வளவு சௌரியங்கள்லாம் இருந்திருக்கும். அத்தனை சௌரியத்தையும் விட்டுட்டு போகணுமே. திரௌபதி வேற கூட்டின்னு போகணுருக்கு. அங்க சீதை, இங்க திரௌபதி. தினம் ஒருத்தரும் உணர்ச்சி வசப்படுறாங்க. தர்மரை தவிர பாக்கி எல்லாரும் உணர்ச்சி வசப்படுறாங்க. தர்மர் கூட ஒரு 2-3 இடத்துல இருக்கு. எல்லாரும் உணர்ச்சி வசப்படுற போது இன்னொருத்தர் ஆறுதல் சொல்றாங்க. அப்படி போறது மகாபாரத கதையெல்லாம். நானா ஆக்கியானக கேசரம், நிறைய உபகதைகள்லாம் இருக்கு. அதெல்லாம் வனவாசத்துல தான். எல்லா உபகதைகளும் வனவாச சமயத்துல தான் வருது. எதுக்கு சொல்றேன், திதிக்ஷையிலேருந்து அங்கே போனேன். திதிக்ஷைன்னு சொன்னால் முக்கியமாக வனத்தில் இருக்கிற போது, ஆசிரமங்களில் இருக்கிற போது வெப்பம் ஜாஸ்தியாக, சூடு ஜாஸ்தியாக இருக்கும். சூரியனோட மகிமையை நினச்சிக்க வேண்டிதான். குளிர் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ அதையும் பொறுத்துக்கத்தான் வேணும். இதுக்கிடையில் நம்ம அது மாத்திரமில்லை, இடையிடையில வந்துடும் வியாதி வந்துடும். இப்போவாது நமக்கு எது எடுத்தாலும் மெடிசன் இருக்குது, சௌரியங்கள்லாம் இருக்குது. இப்போ வியாதி வேற வரும். இதுக்கிடையில நம்ம சாஸ்திரம் படித்து ஞான நிஷ்டை அடைஞ்சு மோட்சம் அடையணும். அங்கிருந்து திடீர்னு ஊருக்குள்ளே போயிடலாமான்னு தோணும். திரும்ப போக முடியாது, போகக்கூடாது. ஏன்னா விரதம் சங்கல்பம் பண்ணிண்டாச்சு. இப்படி பொறுத்துக்கிறதுங்கிறது நம்ம சாஸ்திரத்தில் நிறைய இருக்கு. பொறுமையா இரும். வித்யாதுரஸ்ய நசுகம் நனித்ரா. கல்விங்கிற வியாதி பிடிச்சவனுக்கு சுகமோ கிடையாது, தூக்கமும் கிடையாது. வித்யாதுரஸ்ய நசுகம் நனித்ரா. ஆதுரஹன வியாதி, அதாவது படிக்கணுங்கிற நோய் பிடிச்சவனுக்கு அவனுக்கு சென்ஸ் பிளஷரும் கிடையாது, தூக்கமும் கிடையாது. எப்போ பார்த்தாலும் படிச்சுட்டே இருக்கும், ஏதாவது சாஸ்திரங்களை பார்த்துட்டே தான் இருப்பான். பொறுமை ஜாஸ்தி வேணும். திதிக்ஷைக்கா சொன்னேன். அப்புறம் ஸ்ரத்தையை பார்த்துட்டோம், சமாதானத்தையும் கவனிச்சாச்சு, புரிஞ்சுட்டாச்சு. எல்லாம் மைண்டில் இருக்க வேண்டிய குவாலிஃபிகேஷன். தாட் கண்ட்ரோல், இந்திரியங்களுக்கு பின்னால எண்ணங்களில் கட்டுப்பாடு, இந்திரியங்கள் பின்னால போகாமல் இருக்கிறதுக்கான பக்குவம், அதை தொடர்ந்து காப்பாற்றுறது, மெயின்டைன் பண்ணுறது, பொறுத்துக்கிறது. அப்புறம் ஆழ்ந்த சாஸ்திரத்தில் ஆழ்ந்த பிடிப்பு இருக்கிறது. அப்புறம் ஏகாகிரதையோடு இருக்கிறது. எல்லாம் இக்னோர் பண்ணிடுறது. என்ன பிரச்சனை நமக்கு இருந்தால் என்ன, நான் ஃபோக்கஸ்டாக இருக்கேன், எனக்கு மோட்சம் வேணும், ஞானம் வேணும். அதுக்கப்புறம் இந்த ஜென்மா இருந்தால் என்ன, போனா என்ன, சரீரம் இருந்தால் என்ன, போனா என்ன. ஆகையினால இந்த ஒரு தீவிரத்தை இருக்கணும். அதுக்கு தான் இந்த எல்லாம் அந்த கரணத்தில் இருக்க வேண்டிய விவேகமும் அந்த கரணம் தான் இருந்தால் இதுக்கு ஒரு தனியாக சேர்த்து சமாதி ஷட்க
சம்பத்திஹி அப்படின்னு பிரிச்சிருக்கு. இல்லாட்டி 9 வரும். சாதன நவக்கம்னு சொல்லணும், 9ன்னு சொல்லணும். அப்படி சொல்றதில்லை. சமாதி ஷட்க எல்லாத்துலேயும் இந்த சம்பத்திங்கிறது ரொம்ப முக்கியம். சம்பத்தி சொன்னா ரிச்னஸ், அந்த அது முழுக்க நல்ல திருடமாக இருக்கணும். இதுல எல்லாம் ரிசர்வேஷன்லாம் கிடையாது. எல்லாத்துலேயும் மற்றெல்லாம் ரிசர்வேஷன் இருக்கே, என்ன இடஒதுக்கீடு. அது மாதிரி சுவாமி எங்களுக்கெல்லாம் நாங்கள்லாம் என்னது தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள், அதனால எங்களுக்கு இதுல எல்லாம் சலுகை உண்டான்னா, ஞானத்திலேயோ மோட்சத்திலேயோ யாருக்கு சலுகை கொடுக்க முடியும்? மற்ற லௌகிக விஷயங்கள்ல கொடுக்கலாம். இதுல யாருக்கும் பிராமணனா பிறந்தாலும் சாதன சதுஷ்டயம் இல்லைன்னா என்ன பண்றது? வேற எந்த வர்ணத்துல பிறந்தாலும் சாதன சதுஷ்டய சம்பத்து இருந்தா போருமே. ஆக வர்ணம் முக்கியம் இல்லை, ஆசிரமம் முக்கியம் இல்லை, சாதன சதுஷ்டயம். இல்லாட்டி சங்கராச்சாரியர் ரத சப்தத்துக்கு சாதன சதுஷ்டய சம்பத்தி அனந்தரம்னு ஏன் சொல்லணும்? பிராமண ஜன்ம பிராப்தி அனந்தரம், வேதாத்தியன அனந்தரம், வாஜபேய யாக அனந்தரம் ஏன் சொல்லக்கூடாது? எந்த வர்ணத்தில் பிறந்தாலும் சாதன சதுஷ்டயம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குங்கிறதான் காரணம். சாதன சதுஷ்டயம் எப்போ வேணாலும் வரலாம். வர்ணமோ ஆசிரமோ இதெல்லாம் பிரதானம் இல்லை. ரொம்ப முக்கியம் சாதன சதுஷ்டய சம்பத்தி. சம்பத்தி தெய்வீ சம்பத், ஆசுரி சம்பத் அப்படி சொல்ற மாதிரி இதுதான் சம்பத். சம்பத்துனா என்ன? செல்வம். நிறைய நிறைய சம்பத்து இருக்கு அப்படிம்பாங்க. தன சம்பத்து, தானிய சம்பத்து, கிரக சம்பத்து, ஜனசம்பத்து. ஜனசம்பத்துனா நிறைய ஆட்கள், எடுபடி ஆட்கள்லாம் ஹெல்ப்பதுக்கு இருக்காங்க, பணம் நிறைய இருக்கு. தனசம்பத்து, தானியம், அந்த மாதிரி சம்பத்தெல்லாம் சம்பத்து இல்லை. சம்பதோ நைவ சம்பதா, விபதோ நைவ விபதா. சம்பத்தெல்லாம் சம்பத்து இல்லை, விபத்தெல்லாம் விபத்து இல்லை. சம்பத் சம்ஸ்மரணம் விஷ்ணோஹோ, விபத் விஸ்மரணம் ஹரேஹே. விஷ்ணுவை நன்றாக தியானம் பண்றதுதான் சம்பத், ஹரிய மறக்கிறது தான் விபத் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த சம்பத் குமாருங்கிற பேரு ஜாஸ்தி வைஷ்ணவர்கள் தான் உண்டு, ஸ்மார்த்தர்களோட கம்மி தான். சம்பத் குமாரஹா அப்படிங்கிற பேரு வைஷ்ணவர்கள்ல தான் அதிகம். இருக்கட்டும், இதுல எல்லாம் தாத்பரியம் இல்லை, பார்த்தா தெரியும். வைஷ்ணவர்கள்ல ஐயங்கார்ல நிறைய பேருக்கு சம்பத் குமார்னு இருக்கும். இப்போ சம்பத்துலாம் மற்ற சம்பத்தெல்லாம் சம்பத்து இல்லை, இதுதான் சம்பத்து. வேதாந்த ஸ்ரவணத்துக்கு உள்ள யோக்கியத்தை அது பூர்ணமா இருக்கணும். அதுல எல்லாம் வேக்னஸ் எல்லாம் வேக்னஸ் இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி தான் பிரயோஜனம் இருக்கும். யதா கர்ம ததா பலம்னா யதா யோக்கியதா ததா பலம். எவ்வளவு தூரத்துக்கு நமக்கு தகுதி இருக்கோ அவ்வளவுதான் பலனும் கிடைக்கும். ஆக இதெல்லாம் பார்த்துட்டோம். இப்ப நாம பார்க்க வேண்டியது முமுக்ஷுத்வம். இந்த முமுக்ஷுத்வத்தை இவர் சொல்ற விதமே ரொம்ப அழகு. அத்வைத சித்தாந்தப்படி முமுக்ஷுத்வத்தை சொல்றார், மற்ற சித்தாந்தப்படி முமுக்ஷுத்வம் இல்லை. இந்த இடத்துல அத்வைத சித்தாந்தப்படி முமுக்ஷுத்வம்னு சொல்ல வேண்டியிருக்கு. விவேகா, விராகா, ஷமாதி ஷட்க சம்பத்தி இதெல்லாம் கூட சொல்லிடலாம். ஆனால் இங்கே சொல்ற முமுக்ஷுத்வம் விசேஷமானது. பொதுவாக நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம்? முமுக்ஷுத்வம்னா மோட்சம் அடையணுங்கிற ஆசை. மோக்ஷோ மே பூயாத் இது இச்சா அப்படின்னு தான் படிச்சிருக்கோம் தத்துவபோதத்தில். மோக்ஷம்னா என்னன்னு தெரியணுமே. ஒன்றுல ஆசை வரணும்னா அதை பற்றின ஞானம் வேணும். ஞான சக்தி இல்லாமல் இச்சா சக்தி இல்லை. மோட்சம் அடையணும்னு சொன்னால் இப்போ பணம்னா என்ன, பணத்தோட மகிமை என்னன்னு தெரிஞ்சாதான் பணத்தில் இச்சை வரும். பணத்தினால எதை வேணாலும் பண்ணலாம் அப்படின்னா தான் பணத்தில் ஆசை வரும். மாதிரி எத்தனையோ லௌகிக விஷயங்கள்ல பதவியினால என்ன பிரயோஜனம் தெரிஞ்சாதான் பதவியில இச்சை வரும்.
தெரிஞ்சுதான் போகிறாங்களான்னு தெரியறதில்லை. சில சமயம் ஏதோ ஊர் போகிறதுன்னு நம்மளும் போயிடுறோம். எதா இருந்தாலும் ஞானபூர்வகமாகத்தான் இருக்கணும். பொதுவாக இது வருது, அது வேகா இருக்கு, கிளியரா இல்லை. என்ன ஸ்வாபாவிகி பிராகிருத்திகி பிரவருத்தி, சாம்ஸ்கிருதிக்கு பிரவருத்தி. ஒரு காரியத்தில் பிரவர்த்திக்கிற போது, அந்த பிரவர்த்திக்கிற போது அது ஸ்வபாவத்தினால பிரகிருத்தினால பிரவர்த்திக்கிறதுன்னு ஒன்று இருக்கு. கல்ச்சர்டா ஈடுபடுறதுன்னு ஒன்று இருக்கு, பண்பட்டு ஈடுபடுறதுன்னு ஒன்று இருக்கு, பண்படாம ஈடுபடுறதுன்னு ஒன்று இருக்கு. இப்போ பதவிக்கு வரவங்கெல்லாம் பண்பட்டா வராங்க. பண்பாடு உள்ளவனா, நம்மகிட்ட நல்ல தகுதியெல்லாம் இருக்கு, இந்த தகுதிகளை வச்சு நம்ம நாட்டு மக்களுக்கு சேவை செய்யணும்னா வராங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கோம் உலகத்தில். அதுக்குன்னு படிக்கணுங்கிறாங்க, நிறைய விஷயங்கள்லாம் படிக்கணும். நம்ம தேசத்துல தான் கல்வின்னா அப்படி சிறந்த தேசத்தில் படிக்காமையே வெறும் ஏஜ் இருந்தாலே ஒருத்தர் மினிஸ்டர் ஆக முடியுங்கிறது இந்த ஒரு தேசத்துலான்னு நினைக்கிறேன். வேற எங்கேயா இருக்கா எனக்கு தெரியாது. சிங்கப்பூர்லாம் அப்படி வர முடியாது. வெறும் ஏஜ் மாத்திரம் தகுதி, அதுக்கு அறிவு இருக்கா இல்லையா, இல்லாட்டி வேற ஏதாவது படிச்சிருக்காங்களா இல்லையா அப்படின்னு அப்படித்தான் தோன்றுது. அர்த்தசாஸ்திரமே தெரியாம எப்படி ராஜாவாக முடியும்? அர்த்தசாஸ்திரம் தெரியாம ராஜாவா இருக்க முடியுமா? அர்த்தசாஸ்திர ஞானம் வேணும், பொருட்பால் படிச்சிருக்கணும். அப்பதான் அந்த அரசாட்சியை பண்ண முடியும். சும்மா இல்லாட்டி வம்பு பண்ணிகிட்டே உட்காந்துருக்கலாம். தினம் பேப்பரில் நியூஸ் தான் வரும். எதுக்கு இதெல்லாம் சொல்கிறோம்னா புரியறதுக்காக வேண்டி சொல்கிறேன். ஞானம் இல்லாமல் இச்சை கிடையாது. இங்கேயும் மோட்சத்தை பற்றின ஞானம் வேணும், அப்போத்தான் மோட்சத்தில் இச்சை வரும். அர்த்தத்தை பற்றின ஞானம் இருந்தால் அர்த்த இச்சா, காம ஞானம்ங்கிறது சுபாவமாகவே இருக்குது, அதனால காம இச்சா. அப்புறம் தர்மத்தை பற்றின ஞானம் இருந்தால் தர்மத்தில் இச்சை, மோட்சத்தை பற்றின ஞானம் இருந்தால் தான் மோட்ச இச்சை. எது தெரிஞ்சதுலாம் நமக்கு இச்சை வருதுன்னு சொல்ல முடியாது. எத்தனையோ விஷயம் உலகத்தில் தெரியும், நல்ல காரியமெல்லாம் நடக்கிறதுன்னு தெரியும், எல்லாத்துலேயும் இச்சை வருதா என்ன? தர்மத்தில் இச்சை எல்லாருக்கும் வரமாட்டேங்கிறது, ஆசை வர்றதில்லை. மோட்சத்தில் இச்சை வர்றதுங்கிறது இதெல்லாம் இருந்தால் தான் வருங்கிறார். விவேகம், வைராக்கியம், சமாதி ஷட்க சம்பத்தியோட பலன்தான் முமுட்சுத்வம்னு வியாக்கியானக்காரர் சொல்றார். விவேகத்தோட பலன் வைராக்கியம், விவேகத்தோட இன்னொரு கோணம்தான் முமுட்சுத்வம். எனக்கு அனித்தியம் வேண்டாம் அப்படிங்கிற திருடமான விருத்திக்கு பேர் தான் வைராக்கியம். எனக்கு நித்தியம்தான் வேணும் அப்படிங்கிற திருடமான விருத்திக்கு பேர் தான் முமுட்சுத்வம். அப்படி அந்த எனக்கு இந்த நித்தியம்தான் வேணும்னா எனக்கு இந்த குவாலிஃபிகேஷன்லாம் வேணும். சமதமாதிகள்லாம் நித்தியம் வேணுங்கிறவனுக்கு இது ஆட்டோமேட்டிக்காக வரும். எனக்கு நித்தியம்தான் வேணும், அனித்தியம் வேண்டாம். எனக்கு சுதந்திரம்தான் வேணும், பரதந்திரம் வேண்டாம். எனக்கு அசரீரத்துவம் தான் வேணும், சரீரம் வேண்டாம். அசரீரம்னா பிரம்மன், அந்த அர்த்தத்தில் சொல்றேன். அப்படி ஒரு தீவிர இச்சை வரணும். அப்பத்தான் இந்த சமதமாதிகள்லாம் ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். ஏன்னா அது வேணும்னா அதுக்குள்ளதெல்லாம் நம்ம பண்ணுவோம் இல்லையா? இப்போ வீடுகள்லாம் பார்த்தா லௌகிக விஷயத்தில் மனிதனுக்கு சுபாவமாக இருக்குது. என்ன பண்ணுறான், ஒரு பொண்ணை இவனுக்கு பிடிக்கிறது, இல்லாட்டி ஒரு பையனை பிடிக்கிறது. எனக்கு அதுதான் வேணும், எனக்கு அப்பா வேண்டாம், அம்மா வேண்டாம், சொந்தக்காரங்க வேண்டாம், ஜாதி வேண்டாம், பழக்க வழக்கம் வேண்டாம். ஏன் சொல்கிறாங்க இப்படி? எவ்வளவு வைராக்கியம் சொல்கிறாங்களா இல்லையா? எனக்கு இது வேண்டாம், அது வேண்டாம், எனக்கு அது அந்த பையன்தான் வேணும், அந்த பொண்ணு தான் வேணும். அப்போ திருஷ்டாந்தத்துக்காக சொல்கிறேன். அப்போ இது வேணும்னு சொன்னால் நம்ம வேண்டான்னு விட்டுடுறோம் மற்றதெல்லாம். இது அடையணும்னா இது விடணுமே. சம்யகா ஸ்தாபனம் புத்தேஹ சுத்தே பிரம்மணி சர்வதா தத் சமாதானமித்யுக்தம் நது சித்தஸ்ய லாலனம்
சம்யகாஸ்தாபனம் புத்தேஹ சுத்தே பிரம்மணி சர்வதா தத்சமாதானமித்யுக்தம் நது சித்தஸ்ய லாலனம்.